ஓடியாங்க, ஓடியாங்க ஓலை வந்துருச்சு. நான் தான் நேத்தே சொன்னனே. செந்தில் பாலாஜி கையும் களவுமாக சிக்கப் போகிறாருன்னு நான் சொன்னனே. அதே மாரி நடந்துருச்சு. இப்போ அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறையிலிருந்தே அந்த அறிவிப்பும் வந்துவிட்டது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், டாஸ்மாக் நிறுவனத்தில, அதாவது தமிழக அரசாங்கத்துக்கு இயங்கக்கூடிய அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில மதுபானத்தை மொத்த கொள்முதலும், அது மட்டுமல்லாமல் மதுபானத்தை சில்லறை வணிகமும் செய்து வருகின்ற இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி வரை ஊழல் நடந்திருக்கிறது என்பதனை அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இது வெறும் சாம்பிள் மட்டும் தான். இன்னும் பின்னாடி பெரிய பெரிய புதையல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதனையும் சூசகமாக தெரிவித்திருக்கிறது அப்படின்றத அந்த அறிக்கையிலிருந்து நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அதில முக்கியமா பார்த்தீங்கன்னாக்க, இந்த மது ஆலைகள், அந்த மது ஆலைகள் அவர்கள் அங்கிருந்து பாட்டிலிங் கம்பெனி எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பாட்டில் நிரப்புகிறார்களோ, அதுக்கு தனியா பாட்டிலிங் நிறுவனங்கள் இருக்கும். அந்த பாட்டிலிங் நிறுவனங்களுடன் இணைந்து பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட ரூ. 10 ரூபாயிலிருந்து ரூ. 30 வரை ஊழல் செய்திருக்கிறார்கள்.